2024ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது. மாற்றம் என்பது ஒரு சொல் மட்டுமல்ல, அது ஒரு செயல்பாடு. ஒரு அரசியல் பண்பாட்டின் முழுமையான மறு உருவமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை மீண்டும் உறுதி செய்தது நேற்று பாராளுமன்ற அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க வழங்கிய உரை. அவரது உரையின் முக்கிய பகுதியே NPP அரசு அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை கண்டிப்பாக நடத்தும் என்ற திடமான அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல் நடக்கும், நீங்கள் தோற்றே போவீர்கள், எடுக்க ஒன்றும் இல்லாமல் தோற்பீர்கள் என்று அவர் விடுத்த சவால் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரின் மனதிலும் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. පරදිනව නැතිවෙන් මතක තියාගන්න. හරිද? ඔය එකතු වෙලා විපක්ෂ එකතු වෙලා එන්නකෝ. වෙන වෙනම එන්නකෝ. උඩරම පරදින. NPP ஆட்சிக்கு முன் தேர்தல் என்றாலே அரசியல் கணக்குகள், நேரம் தள்ளி போடும் நாடகங்கள் என்றெல்லாம் மக்கள் மனதில் பதிந்திருந்தது. ஆனால் NPP ஆட்சிக்கு வந்த பின் அரசியல் முடிவுகள் தாமதிக்கப்படாது, முடிவு எடுத்தால் செயல்படுத்தப்படும் என்ற புதிய அரசியல் பண்பாடு உருவாகி வருகிறது. இந்த உரையில்தான் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க விசேட தெரிவு குழுவை நியமித்து மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தார். இது ஒரு தேர்தலை பற்றிய அறிவிப்பு மட்டுமல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மறுமலர்ச்சியின் அறிவிப்பு. உரையின் நடுப்பகுதியில் எதிர்க்கட்சிகளின் இரட்டை நிலைப்பாட்டை அவர் சுட்டிக்காட்டினார். சிறப்பாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை பற்றி அவர் கூறிய வரிகள் மக்கள் மனதை கவர்ந்தன. தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் சம்பளத்தை கூட்டுவோம், நீங்கள் இன்னும் எதிர்ப்பு தெரிவியுங்கள். இது வெறும் அரசியல் எதிர்வினை இல்லை, ஒரு அரசு தனது கொள்கையில் உறுதியாய் நிற்பதற்கான வெளிப்பாடு. NPP அரசு தொழிலாளர்கள் மக்களின் பக்கம் உள்ளது. எதிர்க்கட்சிகள் கொள்கையை எதிர்த்தால் கூட மக்களுக்கு நன்மை தரும் செயல்களை நாங்கள் தொடர்வோம் என்பதே அதில் உள்ள செய்தி. ஆனால் அவர் பேசினார் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி. அதுவே அரசியல் பண்பாட்டின் ஆழமான மாற்றம். நம் நாட்டின் அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவரிடமும் ஒரு பிரபுத்துவ மனநிலை ஆழமாக பதிந்து கிடந்தது. தாம் சாமானிய மக்களை விட உயர்ந்தவர்கள், தங்களுக்கு வேறு ஒரு அந்தஸ்து, வேறு ஒரு உலகம் என்ற தவறான நம்பிக்கை அரசியல் அமைப்பை பலவீனப்படுத்தியது. NPP ஆட்சியில் இந்த பிரபுத்துவம் சிதைந்தாலும் அது முழுமையாக மாற்றமடையவில்லை என்று அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க நேர்மையாக ஒப்புக்கொண்டார். அவரது உரையின் மைய கருத்தாக ஜனாதிபதி முதல் பாராளுமன்ற உறுப்பினர், உள்ளூராட்சி பிரதிநிதி வரை அரசியல் அரங்கில் பிரபுத்துவ மேட்டுக்குடி மனநிலை பெருமளவில் குறைந்துள்ளது. ஆனால் அமைச்சகங்களில் நிர்வாக அதிகாரிகள், உயர் அதிகாரிகளிடையே அந்த மனநிலை இன்னும் தொடர்கிறது. இது ஒரு அரசு தனது பலவீனத்தையும் ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய முனைவதை காட்டும் நேர்மையான அரசியல் கலாசாரம். அவர் வலியுறுத்தியது, அரசியல்வாதிகளைப் போலவே அரச அதிகாரிகளும் மக்கள் சேவையாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், பிரபுத்துவ மனநிலையில் இருந்து வெளியேற வேண்டும். இதுதான் பண்பாடு மாற்றத்தின் முக்கிய அடித்தளம். NPP ஆட்சியால் உருவாகியுள்ள இந்த மாற்றம் தேர்தல்கள் நடத்துவதை தாண்டிய ஒன்று. அரசியல் அதிகாரம் மக்களின் கையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜனநாயக கொள்கையை நடைமுறையில் உயிர்ப்பிக்கிறது. கணக்கெடுப்பு, வெளிப்படைத்தன்மை, நேர்மையான ஒப்புதல், தவறுகளை ஒப்புக்கொண்டு திருத்துவதற்கான துணிவு, இந்த அனைத்தும் தான் புதிய அரசியல் பண்பாட்டின் அடையாளங்கள். மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்ற சொல்லுக்கு NPP ஆட்சி உள்ளடக்கம் தர ஆரம்பித்துள்ளது. அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் உரை அரசியல் அரங்கில் ஒரு புதிய திசையை காட்டுகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது ஒரு அரசியல் முடிவல்ல, மக்களிடம் இருக்கும் அரசியல் பொறுப்பை திருப்பிக் கொடுக்கும் செயல். செய்யப்படும் புதுமைகள், மாற்றப்படும் அமைப்புசார் அம்சங்கள் என அனைத்தும் ஜனநாயகத்தின் அடிப்படை எண்ணத்திலிருந்து வளரும் போது நாடு ஒரு புதிய திசையில் நகர தொடங்குகிறது. இறுதியில் அவர் கூறிய முக்கியமான செய்தி, மாற்றம் அரசியல்வாதிகளிடத்தில் மட்டும் நடக்கக்கூடாது, அரச அதிகாரிகளிடமும் அதே மாற்றம் நிகழ வேண்டும். மக்களை விட உயர்ந்தவர்கள் என்ற பிரபுத்துவ மனநிலை அரசியலும் நிர்வாகத்திலும் முற்றிலும் முடிவுக்கு வர வேண்டும். இதுவே NPP ஆட்சியின் உண்மையான அரசியல் மறுமலர்ச்சி. இதுவே புதிய அரசியல் பண்பாடு.